வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைமண்ட் மோமோ பிளேன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இன்னைக்கும் எக்ஸலண்டான 2 ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை நமக்காக செஞ்சு காட்டுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க யோகாம்பாலம்மா. அவங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகே. இன்கிரீடியன்ஸ் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. என்ன செய்யப்போம்? ஆனா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது. ஓகே. என்னன்னா நாளைக்கு வந்து மார்ச் 14 காரடையா நோன்பு அப்படின்றது ஒரு இது. சாவித்திரி நோன்பு அப்படின்னு சொல்லுவா, தாலி நோன்புன்னு சொல்லுவா, காமாட்சி நோன்புன்னு சொல்லுவா, பல விதமாக சொல்லுவா. அந்த நோன்புக்கு உண்டான அடைகள் பண்ண போகிறோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா பச்சரிசி மாவு. இதை வந்து நல்லா கோலம் போடுற பதத்துக்கு வறுத்து எடுத்துட்டேன் முன்னாடியே. ஓகே. பார்த்தேன்னா இப்படி ஒன்றும் கேப்பே இல்லாமல் விழணும். இப்படி தெரியுதா? இது கோலம் போடுற மாவு பதம் அப்படின்னு சொல்லிப்பா. அதுக்கு உப்படைக்கு இந்த லெவலில் வறுத்துட்டுருக்கேன். இது வெள்ளை அடை. இது அரிசி மாவை இந்த ப்ரௌன் கலருக்கு வறுத்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து வெள்ளை அடை பண்ணுறச்சே வந்து நல்ல பின்னுன்னு வரும். அப்படி இல்லைன்னா இழுக்கு புழுக்குன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரியே வறுத்துட்டு நம்ம வெள்ளை அடை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன்னா அது நல்லா இருக்காது. தயவு செஞ்சு இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. வெள்ளடைக்கு அரிசி மாவை. இது ரெண்டுமே வரட்டரிசி மாவை வறுத்தது தான். வரட்டரிசி மாவுனா கடையில் கிடைக்கிறது இல்லையா அரிசி மாவு, அதை மட்டும் வாங்கி வறுத்து எடுத்துருக்கோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் எவ்வளோ நேரம் வறுக்க வேண்டியிருக்கும் அப்ராப்பாக சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இது வந்து 20-25 மினிட்ஸ். 20-25 மினிட்ஸ் கைவிடாமல் வறுக்கணும். அடியிலெல்லாம் வந்து கருப்பாக ஆகும். அதெல்லாத்தையும் நல்லா கலரி விட்டு தான் பண்ணணும். ரொம்ப புகை வரும். கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்க எல்லாரும். ஓகே. 20 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷம் கைவிடாமல் நம்ம வந்துட்டு வறுத்துட்டே இருக்கணும். லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் கிண்டிகிட்டே இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வெள்ளடைக்கு உண்டான இதை நம்ம பண்ணி எடுத்துடலாம். மாவுலேருந்து 3/4 பங்கு வெல்லம் எடுத்துக்கோங்க போகிறோம். நீங்கள் வந்து 1க்கு 1, 1க்கு 1.5 போட்டால் இது நன்னாவே வராது. திருப்பி சொல்லிடுறேன். மாவுக்கு 3/4 பங்கு தான் வெல்லம் போட்டுக்கணும். ஸ்லைட்டாக திதிப்பாக இருக்கும். திதிப்பாக சாப்பிடணும்னு நினச்சேன்னா அது வந்து குழன்னு. ஓகே. ஸோ கூடிய மட்டும் மாவுக்கு இந்த மாவு வந்து 1 கப் இருக்குன்னா 3/4 பாகம் வெல்லம் கொடுத்துருங்க. ஸோ அடை ப்ராப்பரான கன்சிஸ்டன்சியில் வரணும்னா 3/4 பாகம் தான் வெல்லம் போடும். ஆமாம். இது 3/4 பங்கு வெல்லம் போடுறேன். தண்ணி 1 கப் மாவுக்கு 2 கப்புக்கு மேலே தண்ணி விடாதீங்க. இது என்ன கரையட்டும். இது என்ன வடிகட்டணும். அதுக்கப்புறமா தான் மாவு போட்டு கிளறணும். இது சைடில் வச்சுட்டு நம்ம உப்படைக்கு ரெடி பண்ணலாம். கடாய் கொடுப்பா. ஸோ இதுக்கு எண்ணெய் கொடுங்க. ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் விட்டுப்பா. கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காய பொடி, இஞ்சி துருவல் இருக்குப்பா, பச்சை மிளகா, இஞ்சி இது மாதிரி திருகி போட்டுருங்க. பச்சை மிளகா, காராமணி வேக வச்சு வச்சுருக்கேன்ப்பா. காராமணி வந்து என்ன வறுத்துட்டு நீங்கள் வெளியிலேயே வேக விட்டுருங்க. அப்படி குக்கரில் வைக்கிறேன்னா ஒரே ஒரு விசில். ஸோ இது ஓவர் நைட் சோக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு 2 மணி நேரம் வெந்நீரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் வெளியிலேயே வேக விட்டுடலாம். அப்படி இல்லை குக்கரில் வைக்கிறேன்னா ஒரு விசில், அவ்வளோதான். தேங்காய் பல்லான்னு இருக்கு. கருவேப்பிலை, இதுக்கு நம்ம
தண்ணி விட்டுக்கலாம். 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி போதும். உப்பு கொடுத்துருமா. ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறோம். இது கொதிக்கட்டும். நம்ம இதை வடிகட்டிக்கலாம்ப்பா வெல்லத்தை. வெள்ளை தண்ணியை இதில் விட்டுடலாம். இதுக்கு ஏலக்காய் பொடி போடலாம்ப்பா. வேக வச்ச காராமணி. ஸோ ஸ்வீட் அண்ட் தென் காரம் ரெண்டுத்துக்குமே காராமணி கண்டிப்பாக போடணும். தேங்காய் பல்லுப்பெல்லாம் வைக்கணும். இது கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த நோவு பற்றி கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சாவித்திரின்னு ஒரு ராணி இருந்தால், சத்யவான் அவளுடைய கணவன். அவனுடைய மரண தேதி அவளுக்கு தெரியும். இருந்தாலும் வந்து அவனை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு அவனையோட கூட காட்டுக்கு இன்றைய தினம் அவனுடைய மரணம் சம்பவிக்க வேண்டிய நாள் அப்படின்னு தெரிஞ்சுமே அவள் கூடவே போயிட்டு யமனோட சண்டை போட்டு சத்யவானோட இது சண்டை போட்டுன்னு ஃபைட் பண்ணுறது கிடையாது, வாதம் பண்ணி ஒரு இதுவாக அவளும் கேட்டுட்டே வருவோம். ஒரு நிமிஷம் இதை கிளறிட்டு வேட்டில் வைக்கிறது அந்த கதையை சொல்லியும். உப்படக்கி போட்டுடலாம். பச்சரிசி மாவு வறுத்ததுமா. ஸோ ஒயிட் கலரில் ஜஸ்ட் 5 minutes வறுத்த மாவை உப்படைக்கு நம்ம போட்டிருக்கோம். அதாவது காரமாக இருக்கக்கூடிய அடைக்கி அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய மாவு போட்டிருக்கோம். நம்ம இதை இப்படி கலரிட்டாலும் இதை வந்து வெயிட்டில் வச்சு எடுக்கணும். ஸோ இதை எடுத்து வச்சுக்கலாம். இதை ஆறட்டும், நம்ம வெயிட்டில் வைக்கணும்ப்பா. இதுவும் தண்ணி கொதிச்சுட்டு இதில் இந்த பவுடர் போடணும். இது கிட்டத்தட்ட ஒரு 20 minutes நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கக்கூடிய அரிசி மாவு. இந்த வாசனை உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அரிசி நல்லா அந்த பொரிஞ்ச வாசனை வரும். ஸோ இந்த லம்ப்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் பொறுமையாக இதை கிளற வேண்டியது அவசியம். ஆமாம். உங்களுக்கு 2 அடைக்கும் கலரே பார்த்தேன்னா வித்தியாசம் தெரியுது. மாவு வந்து இந்த அளவுக்கு வறுத்துருந்தேன்னா தான் இப்படி டக்குன்னு அது சேர்ந்த மாதிரி வரும். அடையை நீங்கள் விழறதே உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல 2 அப்படியே கொஞ்சம் கூட இசுக்கு பிசுக்குன்னெலாம் இல்லாமல் அழகாக நல்ல பொறுன்னு வரும். ஸோ இதுவும் கலரிட்டோம். 2த்தையும் இப்போ நம்ம வெயிட்டில் வச்சு எடுக்கணும். தயாராக இருக்குன்றதுக்கு ஒட்டலை. ஓகே, ரெண்டுமே டச் பண்ணிட்டு பார்த்தா கையில் அவங்க சுத்தமாக ஒட்டவே இல்லை. ஸோ 2த்தையுமே இப்போ வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தை வச்சாச்சு. அதில் தண்ணி விட்டு வச்சுருக்கேன் அடியில். அது நல்லா சூடாட்டும். இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். ஆர் வெண்ணெய் தடவிக்கிறேன், நெய் தடவிக்கிறேன், உங்கள் சோறு. ஸோ நீங்கள் எங்கள் காரடையான் நோம்போட கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சத்யவான் சாவித்திரி பற்றி சொல்லுங்கள். அவனுடைய மரண நாள் தெரிஞ்சும் அவள் கூடவே அவள் போய் நான் அவனை எப்படியாவது காப்பாற்றி கூட்டின்னு வருவேன் அப்படின்ட்டு போவோம். அப்போது யமன் வந்து கூட்டின்னு வரத்தே சொல்லுவார், என்னுடைய தர்மமே ஒருத்தருடைய மானிடனோட இதை எடுத்துகிட்டு போகிறது தான். அதனால தான் எனக்கு பேர் யம தர்மராஜன்னு பேர். நான் எந்த விதத்துலேயும் தர்மத்தை இது பண்ண முடியாது, நான் அதெல்லாம் விட மாட்டேன். உனக்கு வேறு ஏதாவது வரன் வேணா கேளு அப்படின்பா. எங்கள் மாமனாருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கா, கண்ணு தெரியாமல் இருக்கா, அவளுக்கு அது கண்ணு தெரியணும். எங்கள் மாமனாரோட நாடு திரும்ப கிடக்கணும், நாடு சுபிக்ஷமாக இருக்கணும். எல்லாம் வரிசையாக ஒரு ஸ்டேஜில் பொறுத்தே ஒரு வரமாக கேட்டுகிட்டே வருவார். யமனும் ஒரு வரமாக கொடுத்துட்டே வருவார். சரி, இதுக்கு மேலேயும் நீ என்னை தொந்தரவு பண்ணாத, உனக்கு கடைசியாக ஒரு வரம் தரேன், என்ன வரம் வேணும் கேளு அப்படி. புத்திரபாக்கியத்தோடு நான் ரொம்ப நிறைய நாள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும். இவன் என்ன கேட்குறான்ற அந்த இதுவே இல்லாமல் யமனும் வந்து தந்தேன் அப்படின்னு விடுவார்.
அதுக்கப்புறமாவும் யமன் போயிட்டே இருப்பார், அவளோட இது எடுத்துட்டு, சத்யவானோட உயிரை எடுத்துட்டு. சாவித்திரி பின்னாடியே போவோம். நான் தான் உனக்கு கொடுத்தாச்சே எல்லா வரமும், திருப்பி எதுக்கு என் பின்னாடி வர? நீங்கள் சொன்ன வார்த்தையை தவறுறீங்களே, நீங்கள் சொன்ன இதுலேருந்து சத்தியத்தை மீறுறீங்களே, அப்புறம் நீங்கள் என்ன தர்மத்துப்படி நடக்கிறவா? என்ன நான் சொன்னதை மீறினே அப்படின்னு சொல்லி கேட்பார். நான் நிறையா தீர்க்க சுமங்கலியாக நிறைய புள்ள குட்டிகளோடு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணால், என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு வேணும் இல்லையா, அவரை கூட்டின்னு பண்ணேன்னா எனக்கு எங்கேருந்து இதெல்லாம் கிடைக்கும்? அப்போ தான் தான் சொன்ன இது அவருக்கு புரியும். நீ உன்னுடைய வார்த்தையினால் என்னை வென்னுட்டு, அது த சேம் டைம் உன்னோட பதி மேலே நீ வச்சிருந்த ஒரு பக்தி இதுலேருந்து நல்லா தெரியறதுன்னு சொல்லிவிட்டு சத்யவானை அவளுக்கு திருப்பி கொடுப்பார். அந்த மாதிரி இது ரொம்ப விசேஷமான ஒரு இது. இவாளாம் தான் பண்ணணும் அப்படின்றதில்ல, யாருக்கெல்லாம் உங்களோட ஹஸ்பண்ட் மேலே நல்ல ஒரு பக்தி இருக்கோ அவள் எல்லாரும் இந்த நோன்பை பண்ணலாம். அட் த சேம் டைம் இந்த நோன்பு எத்தனை மணிக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு இது ஒரு தடவையும் மாசி பங்குனி நோன்பும்பா. இது ஒரு தடவை ஒரு டைமுக்கு வரும். இந்த 2026 14ஆம் தேதி, அதாவது அது 15ஆம் தேதியே ஆயிடுறது. ஓகே, ராத்திரி 1:30 மணிக்கு மாதம் பிறக்கிறது. ஸோ நம்ம அந்த சமயத்துக்கு போய் நோன்பு பண்ண முடியாது. ஸோ நீங்கள் மாசி இருக்கிறதையே கயிறை கட்டிக்கலாம். மாசி கயிறு பாசி படரும்னு சொல்லுவாள். ஸோ 7 மணி, ஏன்னா இந்த நாளில் 9 மணிக்கெல்லாம் இந்த அடையெல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு யாருக்கும் ஜீரணமாகாது. அதனால ஒரு 7-7:30க்கெல்லாம் நோன்பை பண்ணிவிட்டு இதை பலகாரமாக எடுத்துக்கோங்க. ஏழையார் நூத்த நோன்பை மோழையார் கொண்டு போனாலாம் அப்படின்னு சொல்லுவாள். அப்படின்னா மோர் அன்னைக்கு சாப்பிடவே கூடாது. பூண்டு வெங்காயம் இதெல்லாம் தவிர்த்துடுங்கோ. மசாலாலாம் இல்லாமல் கொஞ்சம் சாத்விகாக சாப்பிட்டுக்கோங்க. மற்றபடி எல்லாரும் இந்த நோன்பை பண்ணலாம். எல்லாரும் க்ஷேமமாக தொங்க தாலி கட்டிட்டு எப்பயும் நன்னா இருக்கணும். உங்கள் எல்லாருக்கோசரமும் என்னுடைய பிரார்த்தனையும். மிக்க நன்றி. உங்களோட வார்த்தை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் பழிக்கட்டும், எனக்கும் பழிக்கட்டும், எல்லாருக்கும் நல்லபடியாக எப்பயும் காமாட்சிட்ட உண்டு உங்கள் எல்லாருக்கோசரமும். இந்த அடையை எல்லாரும் கண்டிப்பாக பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமா. ஸோ 14ஆம் தேதி 7 மணிக்கே இந்த மாதிரி அடை பண்ணி நம்ம சாமி கும்பிடலாம். ஆமாம், சொல்லறதே ஒரு நுனி வாழை இலையில் ஒரு அடை தான் வைக்கணும்பா. ஆனால் ஒரு அடை வைக்கிறது நல்லது கிடையாது. உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் உனக்கு நான் தருவேன், ஒரு நாளும் என் கணவனை பிரியாதிருக்கும் வரம் தா அப்படிங்கிறது தான் அதோட மந்திரம். ஒரு அடை வைக்காதீங்கோ, 2 வெள்ளடை 2 உப்படை வைங்கோ. அதை நைவேத்தியம் பண்ணுங்கோ. கயத்தெடுத்து நீங்களும் கட்டிக்கோங்க. அம்பாளுக்கும் உங்கள் காலத்தில் என்ன அம்பாள் இருக்காளோ அவளுக்கும் கட்டுங்கோ. ஸோ இந்த நாளுடைய தாத்பரியம் என்னன்னு எங்களுக்கு சொல்லிட்டீங்க. நீங்கள் பல பேர் இந்த எபிசோடை பார்க்கும் போதும் சரி, இதை கேள்விப்படும் போதும் சரி, நிச்சயமாக எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தீர்க்க சுமங்கலியாக அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் நான் செய்யணும்னு நினைக்கிறேன், என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன சொல்லுங்கம்மா? சிம்பிளாக கடைப்பிடிக்க வேண்டியது நான் சொல்லிட்டேன். அது என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அதுக்குன்னு ஃபுல்லாக பட்னி கிடக்கணும்னு சொல்லலை. உங்களால் முடிஞ்ச பழம், பால், ஆர் சாதாரணமான டிஃபன் ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. அட் த சேம் டைம் உங்கள் காலத்தில் இருக்கிற சுவாமி ரூமை நல்லா க்ளீன் பண்ணுங்கோ. புதுசாக பட்டு புடவை தான் கட்டிக்கணுமா? இல்லவே இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிறதுக்குள்ளே எந்த புடவை நல்ல புடவையாக இருக்கோ அதை எடுத்து கட்டிக்கோங்க. இந்த 7 மணிக்கிட்டக்க அம்பாள் டீம் கோலம் போட்டு அம்பாளுக்கு பூ வச்சுட்டு கயத்தில் எல்லாமும் பூவை கட்டி சின்ன சின்னதாக நுனி வாழையில் எடுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் உங்கள் பொன் குழந்தைகள் 2 பேர் இருக்கேன்னா 2 பேருக்கும் வைங்கோ. நுனியில் வெத்தலை பாக்கு பழம் நோம்பு சரடு வைங்கோ. 2 அடை உப்படை வெள்ளடை 2 வைங்கோ. வெண்ணெய் வைங்கோ. நைவேத்தியம் பண்ணுங்கோ. அம்பாளுக்கு எடுத்து கட்டுங்கோ. அதுக்கப்புறம் நீங்கள் கட்டிட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு கட்டி விடுங்கோ. இது இந்த நாளில் இது கண்டிப்பாக ஆற்றுல பெரியவாக இருந்தானா அவளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணுங்கோ. இதெல்லாம் நம்ம ஸோ இந்த நாள் குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆனால் எல்லாருக்கும் என்ன காரணம், எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கா. நிறைய பண்ணுறதுக்கு நேரமும் இல்லை, பண்ணுறதுக்கான சமயமும் வரமாட்டேங்கிறது. அவ்வளோதானே வழி. யாருக்கும் இதை பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் கிடையாது. இன்னைக்கு முதல் முறையாக அதை கேள்விப்படுறவங்க எந்த முறையில் இந்த வழிபாடு பண்ணணும், என்ன மாதிரியான நெய்வேத்திய பொருட்கள் வைக்கணும், யாரெல்லாம் இந்த வழிபாடு மேற்கொள்ளணும், அம்பாளுக்கும் ஒரு கயிறு தர வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குன்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நாங்கள் இதை ஃபாலோ பண்ணுறோம் பண்ணிவிட்டு எப்படி பண்ணியிருக்கோன்றது கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். நீ கண்டிப்பாக எல்லாருக்கும் இது ஒரு நல்ல தகவலாகவும் நல்ல ஒரு இதுவாகவும் இருக்கும். பூஜை நிறைய அதுக்கெல்லாம் மந்திரங்கள்
அதே சமயம் நீங்கள் வந்து ரொம்ப நாழி உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இதுக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு எல்லாமே இதெல்லாம் ஒரு ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சு போய்டுறது தான். ஸோ இதில் உட்பட வச்சுட்டோம்ப்பா. பொதுவாக இந்த தீபாவளிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய நோன்பு இல்லைனா வந்துட்டு வரலட்சுமி விரதம் இது மாதிரி விரதத்துக்குலாம் கதை படிப்பாங்கம்மா. இதுக்கும் இந்த கதை படிக்கிறது விசேஷமா? அப்படிலாம் கிடையாதும்மா. அடை பண்ணி வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறது தான் மெயின். உங்களுக்கு முடிஞ்சால் காமாட்சி ஸ்தோத்திரம் இதான்னு சொல்லி நீங்கள் பண்ணலாம். பொதுவாக இது மாதிரி விரதம்லாம் கடைப்பிடிக்கும் போது வருடா வருடம் கடைப்பிடிக்கணும் அப்படின்றது தான் அடிப்படை எல்லாரோட ஆசையுமா இருக்கு. ஒரு சில பெண்கள் இந்த நாள்ல கடைப்பிடிக்க முடியாத ஒரு தருணத்துல இருக்காங்க, மாதவிடை காலமா. கண்டிப்பா. அதாவது என்கிட்ட நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்கா. இப்போ இது எல்லாருக்குமே நல்ல ஒரு இதாக இருக்கும். வீட்டு விளக்கான ஒரு நாளாக இருந்தது, இந்த நாளில் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த வாரம் பண்ணலாமா? கிடையாது. இந்த நோன்பு மட்டும் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா யாராவது இந்த நோன்பு பண்ணுறவாள்கிட்ட உங்களுக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிட்டு நோன்பு சரடை வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு கொடுக்க சொல்லுங்க. நீங்கள் ஸ்நானம் பண்ணதுக்கு அப்புறமா 5ஆவது நாள் அந்த கயிறை நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ இந்த கயிறு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்குறதும் விசேஷமான விஷயம், ரொம்ப விசேஷம். யார் பண்ணலையோ அவளுக்கு நம்பிக்கை இருக்கணும் எல்லாருக்கும், அவ்வளோதானே ஒழிய இதில் வேறு எதுவுமே இது இல்லை. காராமணி இல்லாமல் வேக வச்ச காராமணி தான், அதனால் 10 நிமிஷம் இருந்ததுனாலே எல்லாமே நல்லா ரெடி ஆகிடும். மூடி போட்டு வேக விடலாம். 10 மினிட்ஸில் பார்க்கலாம். இது தயாராகிடுப்பா. இது ஃபுல்லாக அப்படி நீங்கள் வந்து உடனே எடுத்து வேறு இதில் கொட்டினேலாம் உடஞ்சி போயிடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு மாற்றிக்கணும். வெள்ளை தயார். வெண்ணெய் கொடுத்துருப்பா. காரடையான் நோன்பு அடை செய்யும் விதம்: பச்சரிசி மாவு 2 பங்கு எடுத்துக்கோங்க. ஒரு பங்கு வந்து கோலம் போடுற பதத்தில் வறுத்து எடுத்துக்கோங்க, இன்னொன்று வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. 1 கப்பு நல்லா செவக்க வறுத்த மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம், 2 கப்பு தண்ணீர், வேக வச்ச காராமணி, பல்லு பல்லாக நறுக்கின தேங்காய், வெள்ளத்தை முன்னாடி கரையை விட்டுட்டு வடிகட்டிட்டு வெள்ளை தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் ஏலக்காய் பொடி, தேங்காய் பல், காராமணி எல்லாத்தையும் போட்டு மாவையும் போட்டு நல்லா கெட்டியாக கிளறிட்டு ஆற விட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்கோ. டைமண்ட் எடுத்து இன்னொரு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, காராமணி, வேக வச்ச காராமணி, அதுக்கப்புறமா பல்லு பல்லாக நறுக்கின தேங்காய் இதெல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாமே சேர்ந்து அதில் தண்ணியும் விடுங்கோ. தண்ணி வந்து 1 கப்பு பச்சரிசி வறுத்த மாவுக்கு 2 கப்பு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போடுங்கோ. நல்லா தண்ணி கொதி வந்ததும் மாவை போட்டு நல்லா கிளறிட்டு கெட்டியாக வந்ததுக்கப்புறமா அதை ஒரு சைடில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் தடவி வச்சுட்டு இதெல்லாத்தையும் உருட்டி நல்ல ஒரு நடுப்புற ஒரு பள்ளம் வச்சு வேட்டில் வச்சு எல்லாத்தையுமே ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஜோரான காரடையான் நோன்பு அடை தயார். வெள்ளடை, உப்படை, காரடையான் நோம்போட நைவேத்தியம் வெள்ளடை அண்ட் தென் உப்படை ரெண்டுமே தயாராக இருக்குது. வழக்கம் போல் இனிப்புலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். அன்னைக்கு நீங்கள் செஞ்சு இதை அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, உங்களோட கணவன், அதே போல் உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த அரிசி மாவு வறுப்படும் போது அதுலேருந்து ஒரு அரோமா வரும், அது சாப்பிடும் போதும் அது அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது. காராமணி, தேங்காய் ரெண்டுமே வாயில் தட்டுப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உப்படை அகெயின் சாஃப்டாக சூப்பராக இருக்குது. ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. 7 மணிக்கு செஞ்சு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு சாப்பாடும் கூட. கண்டிப்பாக காரடையான் நோன்பு அன்னைக்கு
2 அடையும் நீங்கள் செஞ்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அம்மா சொன்ன மாதிரி எல்லா சகல சௌபாகியமும் நமக்கு கிடைக்கணும், தீர்க்க சுமங்களே எல்லாரும் இருக்கணுன்ற வேண்டுதலை முன் வச்சுக்கலாம். நன்றிம்மா, ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. 2 அடை எங்களுக்கு செஞ்சு தந்தது மட்டும் இல்லாமல் தெரியாத பல பேருக்கு இந்த காரடையான் நோம்போட மகிமை என்னன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் இந்த வருடத்துலேருந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி தீர்க்க சுமங்களே தொங்க தாலி கட்டி சௌபாகியமாக இருக்கணும். அதுக்கு உங்களோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு தேவைமா. எல்லாருக்கோசமும் என் பிரார்த்தனைகள் எப்பயும் உண்டு காமாட்சிட்டம்மா. ஓகேம்மா, நன்றி. கண்டிப்பாக அது 2த்தையும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். Until then, this is me Kritika and then யோகாம்பலம் மட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.